10ஆம் வகுப்பின் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள 20 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பூலித்தேவர். பூலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 2. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியன எந்த தொகுதியை சேர்ந்த பாளையங்கள்? சரியான விடை ஆப்ஷன் பி, கிழக்கு தொகுதியை சேர்ந்த பாளையங்கள். கொஸ்டின் நம்பர் 3. ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியன எந்த தொகுதியை சேர்ந்த பாளையங்கள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு தொகுதியை சேர்ந்த பாளையங்கள். கொஸ்டின் நம்பர் 4. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1730ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் பிறந்தார். கொஸ்டின் நம்பர் 5. வேலு நாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கோபாலநாயக்கர். வேலு நாச்சியார், அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் இருவரும் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வாழ்ந்தனர். கொஸ்டின் நம்பர் 6. ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, தாண்டவராயனார். கொஸ்டின் நம்பர் 7. வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றுவதற்கு இராணுவ உதவிகள் வழங்கியவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் சி, கோபாலநாயக்கர், ஹைதர் அலி. வேலு நாச்சியாருக்கு இராணுவ உதவிகள் வழங்கியவர்கள் கோபாலநாயக்கர், ஹைதர் அலி. கொஸ்டின் நம்பர் 8. முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டுக் கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் சி, மருது சகோதரர்கள். முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமை மீட்டுக் கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள் முத்துவடுகநாதரின் தளபதிகள் மருது சகோதரர்கள். கொஸ்டின் நம்பர் 9. 1. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். 2. உடையாள் என்பது வேலு நாச்சியார் பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண். 3. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். சரியான விடை 1ம் 3ம் சரி. 2ற்கான சரியான விளக்கம் உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண். வேலு நாச்சியார் இல்ல குயிலி. கொஸ்டின் நம்பர் 10. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 30. வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார். கொஸ்டின் நம்பர் 11. சரியான விடையை தேர்வு செய்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர்.
2. ஆங்கில ஆட்சியர்கள் வரிகளை வசூலிக்க பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு படைகளையும் பயன்படுத்தினர். 3. இந்த வரி வசூல் முறையே ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படை காரணமாக அமைந்தது. 4. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798ஆம் ஆண்டு வாக்கில் 3310 பகோடாக்களாக இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 12. திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையிலிருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள். சரியான விடை ஆப்ஷன் சி, மருதுபாண்டியர்கள். கொஸ்டின் நம்பர் 13. சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பூலித்தேவர். பூலித்தேவர் சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டார். கொஸ்டின் நம்பர் 14. விஸ்வநாத நாயக்கர் யாருடைய உதவியுடன் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் டி, அரியநாதர். விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியுடன் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 15. தமிழகத்தில் பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 72 பாளையக்காரர்கள். கொஸ்டின் நம்பர் 16. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள கயத்தாறு என்னுமிடத்தில் பழைய கோட்டையில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 17. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். கொஸ்டின் நம்பர் 18. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1806 ஜூலை 10. கொஸ்டின் நம்பர் 19. சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நாகலாபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 20. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கல்கத்தா. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள்.